இன்றைக்கி நம்ம அரோமா தெரப்பி, அதாவது வாசனை எண்ணெய்கள், இதை பயன்படுத்தி தலைவலிக்கு எந்த விதமான தலைவலி, ஒற்றை தலைவலியா, இல்லை 2 பக்கமும் வலிக்குதா, கோல்டுனால் வலிக்குதா, ஹீட்னால் வலிக்குதா, எதுக்கெல்லாம் இந்த வாசனை எண்ணெய் பயன்படுத்தலாம், இதை எப்படி நம்ம பயன்படுத்த அரோமா மேஜிக் தெரப்பி அப்படிங்கிற வகுப்பு நம்மளுடைய டெலகிராம் ஆப்பில் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னும் மேலும் இந்த வகுப்பில் இணையணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஆப்லேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் இதை வாட்ச் பண்ணிக்க முடியும். அழகான தமிழில் இருக்கிறதுனால உங்களுக்கு எளிமையாக புரிகிற வகையில் இந்த கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு வேணும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்க்கு ஒரு செக்டர், நீங்கள் இதை படிச்சுட்டு கிளாஸாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு செஷனும் இருக்குது. அதே போல் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, கிளாஸும் இல்லை, வீட்டில் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது குறிப்பிட்ட சில விஷயங்கள், நம்மளுடைய பொருளாதாரத்தில் எப்படி மேம்பாடு அடைய முடியும், சின்ன சின்ன சளி, இரும்பல், தலைவலி, இது போன்ற விஷயங்களை எப்படி நம்ம அணுக முடியும், அதே போல் ஜோதிட ரீதியாக எந்தெந்த ராசிக்கு என்னென்ன அரோமா தெரப்பீஸ் இருக்குது, எப்படி பயன்படுத்தலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி பொதுவான சில விஷயங்களையும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த மாதிரியான கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அந்தந்த கிளாஸில் நீங்கள் இணையப்படுவீர்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான தெரப்பி. இப்போ கோடை காலத்தில் நம்மளுடைய ஷாய்மதி அக்குபங்க்சரில் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டுருக்கு. அதாவது சுஜோ விதை சிகிச்சை, அதே போல் ஏரோமா தெரப்பி, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா காஸ்மெட்டிக் அக்யூபங்க்சர், நீட்லிங் டெக்னிக், அதுக்கப்புறம் ஆரிக்குலர், கூசா தெரப்பி, இது எல்லாமே ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த விடுமுறை நாட்களில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கக்கூடிய வருஷமாக நம்ம கொண்டு வரலாம். இந்த கோடை காலத்தில் நிறைய சலுகை கட்டணங்களும் நம்மளுடைய ஷாய்மதி அக்குபங்க்சரில் அவைலபிலிட்டியாக இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப். தலைவலிக்கு அரோமா தெரப்பி எனப்படும் நறுமண சிகிச்சை. இந்த சிகிச்சை முறை பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையான தீர்வை நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது தலைவலியுடைய தன்மையை பொறுத்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட எசென்ஷியல் ஆயில் பயன்படுத்தினா பிரச்சனை இருக்காது. சில எண்ணெய்கள், சில வாசனைகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால் என்ன அவங்களுக்கான முழுமையான சில பதிவுகளை நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங்கே நம்ம கொடுப்போம். யூடியூப் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபஸ்ட் எய்ட் தெரப்பிக்காக இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் இந்த முறைகள் எல்லாமே செய்கிறது ரொம்ப சிறந்த முறையாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் 1 என்ன தலைவலிக்கு சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா பெப்பர்மெண்ட் ஆயில், அதாவது புதினா எண்ணெய். இந்த எசென்ஷியல் ஆயிலை நம்ம முகர்ந்து பார்த்தல். எப்படி அப்படின்னா டிஃப்யூசர் மூலிமா நம்ம ஸ்மெல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஒரு 5 இல்லை 7 சொட்டு அதில் விட்டுட்டு அதை நம்ம ஸ்மெல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லேசாக உள்ளங்கையில் தடவிக்கிட்டு அதை நம்ம ஸ்மெல் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இந்த அரோமாஸ் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அந்த தலைவலிக்கு ஒரு நிவாரணியாக செயல்படும். ஏன்னா நம்மளுடைய தசைகளை தளர்த்தி இந்த ஸ்மெல் பண்ணும் பொழுது நம்மளுடைய நுரையீரல் பார்த்து நல்லா ஒரு க்ளீனாக வழி மாதிரி அதுக்கு விட்டு நமக்கு அந்த ஒற்றை தலைவலியை போக்குறதுக்கு நல்ல ஒரு வாசனை எண்ணெய் பயன்படுது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த பெப்பர்மெண்ட்டுக்கு அடுத்ததுன்னா லேவெண்டர் எடுத்துக்கலாம். இந்த லேவெண்டர் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை, ஏன்னா தலைவலி அப்படிங்கிறதே நம்ம ஒரு டிஸார்டர் தான் சொல்லுவோம். அது டிசீஸ் கிடையாது. தூக்கமின்மை பிரச்சனைனால் வரும், ஸ்ட்ரெஸ்னால் வரும், நிறைய ஓய்வில்லாத வேலைனால் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்க ஆர்கன்ஸுடைய கோளாறுனாலையும் ஹெட்டேக் வரும். அது ஒரு சிக்னல்ஸ் மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ஹெட்டேக் வருது. அதனால் மன அழுத்தத்தில் வருது, தூக்கமே இல்லை அப்படின்றவங்களுக்கு லேவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணும். மனசை நல்ல ஒரு அமைதி நிலைப்படுத்தணும் இன்னும் அப்படின்னா யூக்கலிப்டஸ் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி சைனஸ் இஷ்யூ இருக்கவங்க, சளி அடைப்புனால ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம். யூக்கலிப்டஸ், அது கூடவே நல்லா ரோஸ்மெரி ஆயில், இது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் நமக்கு. அதனால் உடல் சோர்வாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கும், எழுந்துக்கவே முடியல, நினைப்பே வரமாட்டுது, தலைவலி லைட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த ரோஸ்மெரி ஆயிலை நம்ம பயன்படுத்தலாம். சில அரோமாஸ் தான் நேரடியாக பயன்படுத்த முடியும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீரியம் அதிகமாக இருக்கிறதுனால அரோமாஸை கரெக்டாக மசாஜ் கொடுக்கணும். எத்தனை சொட்டு விடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம
கிளாஸஸில் பார்ப்போம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்காக நம்ம வந்து சொல்கிறோம். 2 சொட்டு அரோமா எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதாவது எந்த வகையான தலைவலி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலே ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லைன்னா சளினாலே அந்த மாதிரி அந்த அரோமாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு, தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னா பாதாம் எண்ணெய் அதில் வந்து இந்த 2 சொட்டு அரோமாவை கலந்து நல்லா நெற்றி மற்றும் பிடரி பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபுல்லாக வந்து மென்மையாக மசாஜ் கொடுங்க. இந்த நறுமணம் வந்து அப்படியே நுகர்தலும் ஒரு கைக்குட்டையில் 1 அல்லது 2 சொட்டு எண்ணெயை விட்டு அப்பப்போ வந்து ஸ்மெல் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சுடு தண்ணீரில் அதில் வந்து 2 சொட்டு இந்த எண்ணெயை விட்டு ஆவி பிடிக்கலாம். 3வதாக பார்த்திங்க அப்படின்னா டிஃப்யூசர் முறை. டிஃப்யூசர் முறையெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம வந்து போட்டு விட்டுட்டு அந்த ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து அந்த நறுமணம் ரூம் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் மனம் வந்து நல்லா லேசாகி ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல் அந்த தலைவலி இருந்த தடயமே இருக்காது. அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் இந்த அரோமா தெரப்பி வந்து கொடுக்கும். முக்கியமான எச்சரிக்கை பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக அரோமாஸ் வந்து மிக்சிங் எல்லாத்தோடையுமே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த கேரியர் ஆயில்ஸோட தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். கண்களுக்கெல்லாம் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இந்த வகுப்பை படித்து இல்லைன்னா இந்த வகுப்பை பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்க தான். ஏன்னா வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நம்ம படிச்சுட்டு உடனே வந்து நம்ம அதை பண்ணவும் முடியாது. அதனால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கண்கள் அது மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான பகுதியில் நம்ம அரோமாஸ் யூஸ் பண்ணும் பொழுது அதை பற்றின புரிதல் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மருத்துவரின் ஆலோசனை அரோமா தெரப்பியை பற்றி எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள். கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆலோசனை இல்லாமல் பண்ணாதீங்க. கை குழந்தைங்களுக்கும் மருத்துவருடைய அணுகுமுறையோடு தான் நம்ம பண்ணணும். பேட்ச் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் எய்டுக்கு இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் டிஃப்யூசர் முறையில் ஆவி பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்டர்னலாக ரொம்ப அளவு கம்மியாக எடுத்து பயன்படுத்துங்க. அரோமா மாதிரி ஒரு மேஜிக் செய்கிற தெரப்பி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். மனதளவில் நம்மளை திடப்படுத்தி நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த கிளாஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பற்றின நிறைய வீடியோஸ் நம்மளுடைய அக்கு சுமத்தி யூடியூப் சேனலில் அதிகமாக இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்து பயனடைங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.